ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ஒரு ரேண்டம் vlog. அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கஞ்சி வடிக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணி நியர்லி 3 months ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தப்போ எப்படி வந்து சாதம் இதில் செஞ்சு கஞ்சி வடிக்கணும்னு காட்டியிருந்தேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த பாத்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக மறுபடியும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ, சப்போஸ் 1 கப் ரைஸ் எடுத்தோம்னா 2 கப் தண்ணி அந்த மாதிரி வைப்போம் குக்கர்ல. ஆனா இதுல அப்படி கிடையாது. 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா நியர்லி ஒரு 5 to 6 கப்ஸ் தண்ணி. பாத்தீங்கன்னா half the quantity அந்த பாத்திரத்துக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு ரைஸ் வந்து எப்பவும் போல நான் ஒரு 15 minutes ஊற வைப்பேன். தமிழ்நாடு பொன்னி அரிசி ஹாஃப் பாயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அது வந்து வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம வந்து பாத்துக்கணும். ஏன்னா குக்கர்ல சமைச்சா நமக்கு தெரியும் இவ்வளவு விசில வேகும்ட்டு. பட் இதுல வந்து அந்த மாதிரி தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சாதம் வெந்துருச்சான்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கஞ்சிய வந்து வடிங்க. மேல வந்து லிட்டு குடுத்துருக்காங்க. ஆனா அந்த லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த கஞ்சி வந்து அந்த ஹோல்ஸ் வழியா மேல வருது. அதனால என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ் குக் ஆகுற வரைக்கும் அந்த லிட்ட வந்து யூஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ ஒன்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த லிட்டு வச்சு மூடிட்டு, இந்த மாரி ஒரு பாத்திரத்துல நம்ம கஞ்சிய வந்து வடிச்சிடலாம் ஈஸியா. 2 சைடும் கிளிப்பு மாரி குடுத்துருக்கறனால, அந்த லிட் வந்து நல்லா டைட்டா ஹோல்ட் ஆயிக்கிது. ரொம்ப ஈஸியா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குக்கர் சாதம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, இப்ப வரதெல்லாம் பாலிஷ்டு அரிசி. ஸோ இந்த கஞ்சிய வந்து நம்ம குடிக்கவே கூடாது. இதுல கம்ப்ளீட்டா ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். டயாபெட்டிக்கா இருக்கிறவங்க கஞ்சி வடிச்சு சாதம் சாப்பிடுறது தான் நல்லது. டயாபெட்டிஸ் வராம தடுக்கிறதுக்கும் நம்ம வந்து குக்கர் சாதத்த அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த கஞ்சியில கம்ப்ளீட்டா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இதுல உப்பு போட்டு குடிக்கிற வேல மட்டும் வச்சுக்காதீங்க. இது வந்து பாய்சன்னு சொல்லலாம் உடம்புக்கு. அந்த காலத்துல கைக்குத்தல் அரிசி, அதனால கஞ்சியெல்லாம் சாப்பிட்டாங்க. பட் இப்ப இருக்கிற அரிசியில வந்து அந்த மாரி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கொஞ்சமா அந்த தண்ணி இருக்கும் வடிச்சதுக்கு அப்புறமா. அதனால வந்து மறுபடியும் ஸ்டவ்வுல வச்சுட்டு, அ ஒரு 1 மினிட்ட விட கம்மி டைம் மட்டும் நான் வந்து ஹீட் பண்ணுவேன். ஹீட் பண்ணிட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற தண்ணி கூட நல்லா ஸ்டீமா வெளிய போயிடும். நல்லா உதிரு உதிரா ரைஸ் கிடைக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ் சமைக்கிறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ் செய்றதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. கஞ்சி வடிச்ச சாதம் வந்து டேஸ்ட்டா இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. நமக்கு வந்து இந்த டம்மி பிரச்சனை நெறைய பேத்துக்கு இருக்கு. ஆனா இந்த கஞ்சி வடிச்ச சாதம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அந்த மாரி வெயிட் லாஸ்லாம் நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். முக்கியமா நமக்கு வந்து அந்த டம்மி இஷ்யூலாம் வரதில்ல. இப்போ ரீசென்ட்டா பொங்கல் சேல் போட்டிருந்தாங்க. இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்ல. அப்போ வந்து இந்த காம்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வித் லிட்டு, நல்ல ஒரு பெரிய ஃப்ரை பேன் வித் ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டிலோட வருது. 40% ஆஃபர் போட்டிருந்தாங்க பொங்கல் சேல் அப்போ. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஆஃபர் போயிட்டு தான் இருக்கு. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு கூப்பன் கோட் குடுத்திருப்பேன். அது யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த 40% டிஸ்கவுண்ட் இல்லாம எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாரி காம்போல இருக்கிற கடாயோட சைஸ் வந்து வேற மாரி இருக்கு. நார்மலா வாங்குற கடாயோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இது ஒரு மாரி மீடியம் சைஸ் கடாய்ன்னு வச்சுக்கலாம். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டக்ஷன் பேஸோட வந்திருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான லிட் அண்ட் ஹேண்டில்ஸ் குடுத்துருக்காங்க. 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து அந்த கடாய் கரெக்டான சைஸா இருக்கும். இந்த பேன் பார்த்தீங்கன்னா, காம்போல வர பேன் தான் வந்து நல்லா அகலமா இருக்கு. நார்மலா நம்ம தனியா பேன் மட்டும் பர்ச்சேஸ் பண்றோம்னா, அது இந்த அளவுக்கு அகலமா இல்ல. ஒரு மேட் ஃபினிஷ் வந்திருக்கு. இது வந்து எல்லாமே ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஹேண்டில் தான் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஸோ இதில வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெசிபியும் குக் பண்ணி காட்டுறேன். இதோட பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அந்த கஞ்சி வடிக்கிற பாத்திரம் வந்து இப்போ பேக் இன் ஸ்டாக் வந்திருக்கு. நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்கு வேணுனா வாங்கிக்கோங்க. ஸோ அதில இருக்கிற ஸ்டிக்கர வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் காட்டியிருக்கேன். நீங்க லைட்டா வந்து சூடு பண்ணீங்கன்னா, அந்த கம் வந்து மெல்ட் ஆயிடும். நீங்க ஈஸியா அந்த ஸ்டிக்கர வந்து இந்த மாரி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கடாயில வந்து ஈஸியா செய்யக்கூடிய ஒரு முட்டை உடைச்சு குழம்பு வந்து உங்களுக்கு காட்டுறேன். சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடுற மாரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா தான் நல்லாருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா, அது ஒரு மாரி இனிப்பு டேஸ்ட் வந்துரும். அது சப்பாத்தி அந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் மத்தியானம் லஞ்சுக்கு தான் சமைச்சுட்ருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு வந்து அது வதக்கிட்டு,
2 தக்காளி பழம் வந்து நல்லா அரைச்சிருந்தேன் மிக்ஸி ஜார்ல. அத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். நியூலி மேரிடு உங்களுக்கு வந்து அவ்வளவா சமைக்க தெரியல அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்க. வித்தின் 10 மினிட்ஸ்ல குக் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, அது கூட வந்து மறுபடியும் காரத்துக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா என்கிட்ட சிக்கன் மசாலா பவுடர் இருந்தது. லீஷியஸ் ஆப்ல நான் பர்ச்சேஸ் பண்ணது. அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா வந்து கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 4 பவுடர் போட்டிருந்தேன். மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து நல்லா இத வந்து கொதிக்க விடணும். கூட லிட்டு வந்து குடுத்துருக்கிறனால ரொம்ப ஈஸியா இருக்கு குக் பண்றதுக்கு. இந்த மாரி கடாயில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் குழம்பெல்லாம் நல்லா செய்ய முடியும். ஸோ அந்த பச்சை வாசனை வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்றதுனால ரொம்ப சீக்கிரமா போயிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, முட்டை வந்து ஒண்ணொண்ணா பார்த்தீங்கன்னா, மெதுவா தள்ளி தள்ளி உடைச்சு ஊத்தணும். நல்லா அகலமா இருந்தா தான் இந்த முட்டை வந்து ஒண்ணோடு ஒண்ணு கலக்காம இருக்கும். ஸோ நல்லா தள்ளி தள்ளி உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா, மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து அந்த குக்கர் நல்லா சூடாயிருச்சு அப்படின்னா, நம்ம ஃப்ளேம வந்து சிம் பண்ணிடலாம். அந்த சூட்லயே வந்து நல்லா சீக்கிரமா வெந்துரும். நமக்கு கேஸும் மிச்சம் ஆகும். ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா, மிடில்ல இருக்கும். அது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதனால தான் ஹீட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப கம்மி ஃப்ளேம் வச்சா கூட நல்லா வந்து உங்களுக்கு ஹீட் ஆல் ஓவர் த குக்கர் கிடைக்கும். மேலேயும் கீழேயும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடுத்துருப்பாங்க. உள் சைடுல இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் ஃபுட் கிரேட். அது வந்து ஒரு மாரி மேட் ஃபினிஷா குடுத்துருக்கிறனால, நல்லா வதக்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்லயும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த ஒரு பாத்திரம் வாங்குனாலும், ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா வாங்குறது நல்லது. அதுல தான் பார்த்தீங்கன்னா, ஹெவி மெட்டல்ஸோட அளவுகள் கம்மியா இருக்கும். ஃபுட்டு கூட வந்து ரியாக்ட் ஆகாது மெட்டல் எல்லாம். அ எந்த ஒரு பிராண்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே நான் சொல்றது, ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிக்கோங்க. மத்த பாத்திரத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது, ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுதான். அவங்க அந்த மாரியான குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ரைஸுக்கு இந்த முட்டை உடைச்சு ஊத்துன குழம்புக்கு வந்து நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, அப்பளம் தான். இதுவும் நான் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும்னு ஜஸ்ட் ஒரு தட்கா பேன்ல கம்மி குவான்டிட்டி ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த கிரேவி நீங்க செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரெசிபீஸ்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க, நல்லா வந்துச்சு அப்டின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு படிக்கும்போது சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க பார்க்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. என்னன்னா, என்ன மாரி வீடியோஸ் வந்து நீங்க விரும்பி பார்க்குறீங்கன்னு எனக்கு வந்து நீங்க குடுக்குற லைக்ல தான் தெரியும். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதாவது ஒரு கன்டென்ட் வந்து அந்த வீடியோல உங்களுக்கு புடிச்சிருக்கு. இந்த மாரி ரெசிபி புடிச்சிருக்கு. ஆர்கனைசிங் பண்றது புடிச்சிருக்கு. கிளீன் பண்றது. ஏதாவது ஒரு கன்டென்ட் புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோலயும் உங்களுக்கு புடிச்ச கன்டென்ட் இருந்துச்சுன்னா, மறக்காம வீடியோவ லைக் பண்ணிடுங்க. பேன்ல வந்து நான் ஒரு புரோட்டீன் பால் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த பேன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு வந்து தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். கொஞ்சமா பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். போன வீடியோல நான் வெயிட் லாஸ் டிப்ஸ் சொன்ன வீடியோல நெறைய பேர் வெயிட் கெயின் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகுற ஒரு புரோட்டீன் பால். லேடீஸ் நமக்கு வெயிட் கெயின் ஆகணும்னாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரென்த் வேணும். அ குழந்தைங்கள வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்கா ஓடி ஆடி விளையாடணும் அப்டின்னா, இது நீங்க தாராளமா செஞ்சு குடுக்கலாம். இத நான் ஜீவனுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லா பருப்பையுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு அப்புறமா இன்னொன்னு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாதாம் பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆக டைம் ஆகும். அதுக்கப்புறமா முந்திரி, பிஸ்தா இந்த மாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு, கொஞ்சமா பீனட்ஸ் இந்த வேர்க்கடல வந்து இது ஆப்ஷனல் தான். கம்பல்சரி இல்ல. அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, கொட்டை எடுத்த பேரிச்சம்பழத்த வந்து லைட்டா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இத அரைச்சுக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல வந்து நீங்க ட்ரையா கிரைண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இல்லன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாரி ஃபங்கஸ் மாரி ஃபார்ம் ஆயிடும். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கான ரீசனும் அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. நான் டெய்லி ஜீவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு 2, 2 பால் அப்படிதான் குடுத்து விட்டேன். நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. பேரிச்சம்பழத்தையும் நான் தனியா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தனால, நாட்டு சர்க்கரைய வந்து அரைச்சு சேர்த்துக்கிறேன்.
ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. இப்படியே கூட நம்ம பால்ஸாக செய்யலாம். பட் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணுறதுக்காக நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹீட் பண்ணி அந்த மிக்சரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய் வந்து சூடாக ஆட் பண்ணி அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பால்ஸ் வந்துடும். நான் கடலை ஆட் பண்ணதுக்கு ரீசனும் இதுதான். வேர்க்கடலை சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த உருண்டை வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ரொம்ப கம்மி குவான்டிட்டி வேர்க்கடலை ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ரொம்ப ஈஸியாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ரோட்டீன் பால் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். 10 டேஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துக்கிறேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் 1000 rupees அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே நான் டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டோ இல்லை ஒழுங்காக பார்க்காமையோ நிறைய கமெண்ட்ஸு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் சொன்னது December 31 நைட்டு பொள்ளாச்சி STC காலேஜில் வந்து ஆள் தேவைப்பட்டது. பாஸ்ட் டென்ஸ். நியூ இயர் செலிப்ரேஷன் அப்புறம் ஸ்டால் போட போனாங்க. அப்போ வந்து ஆள் கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. என்னோட லாயர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து லாயராக கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. NGO கூட டைஅப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஸ்டால்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நிறைய லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ஸ்டால்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஜாப் இருந்தால் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டுட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். ஸோ அந்த December 31 ஸ்டால் வந்து முடிஞ்சிருச்சு. அன்றையோடு அது முடிஞ்சிருச்சு. இனிமேல் இன் ஃப்யூச்சர் சப்போஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுதான் வீடியோலையும் கிளியராக சொல்லியிருந்தேன். என்னென்னா இந்த மாதிரி யூடியூப்பில் ஃபோன்லேயே சம்பாதிக்கலாம், வீட்டிலேருந்தே ஈஸியாக சம்பாதிக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா சம்பாதிக்கலாம், வீடியோ பார்த்தாலே சம்பாதிக்கலாம், நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டனால இப்போ வந்து ஒரு தாட் எப்படி இருக்குன்னா ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. யூடியூப்பை விட்டு இருக்கிற வெளி உலகம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு தெரியுது. அதனால் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் யூடியூப்குள்ளே அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. ஸோ என்னோடய சேனலில் இது வரைக்கும் வந்து ஆன்லைன் ஜாபு, ஆன்லைன்லேயே சம்பாதிக்கலாம், நான் எந்த வெப்சைட்டு, எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்தது இல்லை. அது எல்லாமே ஸ்கேம். இப்போ போன வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை பாஸ் பண்ணதுக்கு ரீசன் 2. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கே டெல்லி, கல்கட்டா, மும்பையிலேருந்தெல்லாம் வேலை எடுத்துட்டு இருக்காங்க. நான் மும்பையில் இருக்கேன், எனக்கு வந்து இங்கே ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஏரியாவில் இருக்கேன், இங்கே வேலை சொல்லுங்கள். நான் இந்தியா ஃபுல்லாக நெட்வொர்க்காக வச்சுருக்கேன். அது ஒன்று. 2வது வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு கீழேயும் ஸ்கேமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேலை கேட்குறீங்க இல்லையா, அது கீழே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன். அது வந்து ஸ்கேமு. ஸோ லாஸ்ட் வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட சொன்னாங்க. நான் போடல. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு வந்து எனக்கு அவங்க பேசின அமௌண்ட்டு 1500. ஸோ 1500 கொடுத்து அவங்க கொடுக்க ரெடி. ஜஸ்ட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு, இந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு போட்டாலே எனக்கு காசு. அதுதான் ஈஸியாக சம்பாதிக்கிற வழி. நான் அதுக்கு தயாராக இல்லை. என்னென்னா அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுல எனக்கு விருப்பமும் இல்லை. கஷ்டப்பட்டு உடல் உழைப்பினால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் ஃபஸ்ட்டு. 2வது எஜுகேஷன், நாலேஜு, ஸ்கில்லு, ஏதாவது ஒன்று, ப்ரொடக்ஷன், சர்வீஸு, அதாவது ஒரு பொருளை தயாரித்து விற்கிறது, இல்லை ஒரு சர்வீஸ் கொடுத்து சம்பாதிக்கிறது, இப்படி தான் சம்பாதிக்க முடியுமே தவிர ஈஸியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. இது என்னோட மென்டாலிட்டி. இந்த மாதிரி யாராவது இருந்தால் தெரிஞ்சுக்கலான்னு கமெண்ட் பண்ண சொன்னால் அதில் ஒரு சந்தோஷமான விஷயம், நிறைய பேர் உடல் உழைப்பினால மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு புரிஞ்சுட்டு நிறைய பேர் நான் உழைச்சி சம்பாதிக்க ரெடி மேடம், எனக்கு வந்து ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து கொடுக்காததுக்கு ரீசன், அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்காததுக்கு ரீசன் வந்து நான் காசு வாங்கிட்டு போட்டுருவேன். நீங்கள் போய் என்ன நம்பி அதில் ஜாயின் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதில் அவங்க வந்து பணம் பே பண்ண சொல்லுவாங்க. பணம் பே பண்ணி நீங்கள் ஏமாந்து போக போகிறீங்க, என்ன தான் வந்து கேள்வி கேட்பீங்க. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் போட மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. எனக்கு என்னென்னா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு இதில் போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அவங்க வேறு எதோ சொல்லுவாங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், டைப் பண்ணணும், இப்படி பண்ணணும், ஆளுங்கிட்ட போய் சர்வே எடுக்கணும், நீங்கள் ஆள் சேர்க்கணும், இந்த மாதிரி நிறையா சொல்லி ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்களை காசு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் தெளிவாக இருக்காங்க. ஸோ காசு மட்டும் கட்டி ஏமாந்துட வேண்டாம், அவ்வளோதான் என்னோட பாயிண்ட்டு.
ஒருத்தவங்க வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களை நான் சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கனாவே அது வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான். உங்ககிட்ட ஏன் அவங்க வந்து சொல்லணும்? அவங்களுக்கு என்ன லாபம் அதில்? ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி நான் பேசுகிறதுனாலேயே எனக்கு வந்து இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து அட்டாக்கும் நிறைய நடக்குது, நிறைய மிரட்டல் கமெண்ட் அப்படிலாம் வருது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்க ரெடி தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னதை நான் இப்போவும் மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். கோயம்புத்தூர் இன் அண்ட் அரௌண்டில் எனக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லையோ கம்யூனிட்டி போஸ்ட்லையோ கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார் ஷூர் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமல்பேட் முடிஞ்ச வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். மற்ற எந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. சென்னையிலேருந்து அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சென்னையில் இல்லாத யூடியூபர்ஸாக. நான் பெங்களூரில் உட்காந்துருக்கேன், நான் எப்படி சென்னையில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்ல முடியும்? சப்போஸ் எனக்கு தெரிய வந்தால் நான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் எனக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட நேட்டிவ்ன்றனால, அதுவும் இவங்க என்ஜிஓவில் இருக்கிறனால தான் என்னால் இப்படி ஒரு தாட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது பெங்களூர்லேயும் நிறைய ஜாப் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கும் மெசேஜஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஜாப்ஸ் தான். நீங்கள் எங்களோட இதில் ஒரு குரூப்பில் இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 350 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் லாயர் ஃப்ரெண்டுன்னு அவங்க கமெண்ட்டில் அந்த லாயர் அம்மா ஃபோன் நம்பர் கொடுமா, நான் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பாவம் அவங்க என்னோட சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னா நான் கேள்விப்பட்டது ஒரு நாளில் மினிமம் 5000 கால்ஸ் வருதான். கான்டாக்ட் நம்பர்லாம் சான்ஸே இல்லை. கொடுத்தா அவ்வளோதான், அவங்கள முடிச்சு விட்ருவீங்க நீங்கள். ஸோ அது இல்லாமல் அவங்களாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறது வேலை கிடையாது. அப்புறம் எந்த ஒரு கான்டாக்ட் நம்பரையுமே நான் ஷேர் பண்ண முடியாது அவங்க பர்மிஷன் இல்லாமல். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு குரூப்பில் நான் இருக்கேன்னு சொன்னேன்னா அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ண சொல்லியெல்லாம் கேட்குறீங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற குரூப்பில் நான் தான் இருக்க முடியும். நீங்கள் எங்கெங்கே இருந்தோ என்னை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணு அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அக்செப்டட் இல்லை. இது வந்து லே அவுட்குள்ளே இருக்கிற விமன் என்டர்பிரனர்ஸை ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கேக் வந்து பேக் பண்ணி விற்பாங்க, ஒருத்தங்க ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் லே அவுட்குள்ளேயே நாங்களே அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த குரூப் இருக்குது. மற்றபடி அவுட் சைடர்ஸ் யாருமே அலௌடு இல்லை. அவுட் சைடு பிஸ்னஸையும் அதில் போஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரூல். அதில் நான் ஒரு அட்மின் வேறு. ஸோ அதையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த குரூப்பில் வந்திருக்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே நோட்டிடம் அகாடமின்னு ஒரு ஸ்கூல் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படித்தவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. கெமிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்டுக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா நேம் வந்து சூடச்சந்திரா அப்படின்ற ஏரியாவில் அந்த ஸ்கூல் இருக்குது. அது ஒரு ஐசிஎஸ்சி ஸ்கூல், ரொம்ப நல்ல ஸ்கூல். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களாம் அங்கே படிக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க. டீச்சிங் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பிஎட் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஈஸியாக வேலை கிடைக்கும். ஸோ இப் சப்போஸ் நீங்கள் வந்து நான் ஒரு லொக்காலிட்டி சொல்கிறேன் அப்படின்னா அந்த லொக்காலிட்டிலேருந்து 3 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த ரெஸ்யூமையே கன்சிடர் பண்ணுவாங்க. இது எல்லா ஜாபுக்கும் பொருந்தும். ஐ மீன் இந்த மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், மற்ற ஜாப் கிடையாது. ஸோ இப்போ வந்து சூடச்சந்திரான்னு சொன்னோன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கவங்களுக்கு கூட சப்போஸ் நீங்கள் வந்து டீச்சிங் ஜாபுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த ஏரியாவில் 3 to நீங்கள் போட்டாலே வரும், பெங்களூர் சூடச்சந்திரான்னு போட்டாலே அது வரும். அந்த ஏரியாவை வித்தின் 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இது வந்து பிரின்சிபல் கிட்டேருந்து வந்த மெசேஜ். ஸோ இந்த மாதிரி படித்தவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு நிறைய தெரிய வருது. அதை நான் வந்து தொடர்ந்து வீடியோஸில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கலாம். இப் சப்போஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதாவது பேம்ப்ளெட் மாதிரி இப்படி ஸ்டால்ஸ்லாம் போடுறாங்க, உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எதாவது கைத்தொழிலாம் வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை போய் நீங்கள் ஸ்டாலாக போட விரும்புகிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டால் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஸ்டால்ஸ் ஆர்கனைஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக அது கம்யூனிட்டி போஸ்ட்டாக கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப் லிங்க், எங்கே அந்த ஸ்டால் வந்து நடக்க போகுது அந்த கூகுள் மேப் லிங்க் கொடுத்து கான்டாக்ட் பர்சன் நேம், ஆனால் ஃபோன் நம்பர் சான்ஸ் இல்லை, ஏதோ ஒரு மெயில் அந்த மாதிரி தான் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா ஃபோன் நம்பர் வந்து அது தப்பாக மிஸ்யூஸ் வேறு ஆகுது. யாருமே ஃபோன் நம்பர் கொடுக்குறக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே எனக்கு தெரிய வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதா இருந்தாலுமே நான் கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு நான் சேனலில் சொல்லுவேன். மெயினாக பெங்களூரில் கண்டிப்பாக சொல்லுவேன், கோயம்புத்தூரில் சொல்வேன், அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொள்ளாச்சி உடுமல்பேட் இந்த 4 ஏரியாவில் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி ஆன்லைன் ஜாப் வந்து ஒரு ஸ்கேமு, அது வந்து என் சேனலில் நான் சொல்ல மாட்டேன்.
ஸோ நீங்கள் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றனால நான் என்ன ட்ரூத்தோ அதை வந்து இதில் கன்வே பண்ணுறேன்.